ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளால் எந்த வேலையுமே ஈஸியாக பண்ண முடியும். ஒரு தடவை ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதனால் எத்தனையோ ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்ற பிரச்சனையில் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை கிட்னியில் கல் வர்றது. இந்த காலத்தில் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வர்றது காமனாக மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். வயசுக்கு சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேர் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யூரிக் ஆசிட், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், அதே மாதிரி ஆக்சலேட் ஆசிட் காரணமாக இந்த மாதிரி கல் உருவாகுது. 5 mmக்கும் கீழே இருக்கிற கல் யூரின் மூலியமா வெளியில வந்துரும். ஆனா அதை விட பெரிய கல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமான வலியை உண்டாக்குது. யூரினுக்கு போறப்போ ரத்தம் வெளியில வருது. யூரின் வெளியில வராம இது அடைப்பா இருக்குது. நம்ம உடம்புல கிட்னி ரொம்ப முக்கியமான உறுப்பு. குறிப்பா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியில அனுப்புது. அதே மாதிரி பிளட்ல இருக்கிற கழிவுகளை, கசடுகளை வெளியில அனுப்புறதும் இந்த கிட்னி தான் பண்ணுது. ஆனா நம்மள நிறைய பேர் உடலுக்கு தேவையான அளவு தண்ணியை கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். தேவையான அளவு தண்ணியையோ ஃபுட்டையோ நம்ம எடுத்துக்கலாட்டி ஆசிட் அதிகமாகி அது கல்லா உருவாகுது. இதுக்கு எந்தவித ஆபரேஷனுமே இல்லாம மருந்துகள் எடுத்துக்காம ஹோம் ரெமடியை வச்சு ஈஸியா சரி பண்ணலாம். இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்துறதுனால கிட்னில இருக்கிற கல் முழுவதுமா கரைஞ்சு போயிடும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த மூலிகையை ஆயுர்வேதத்துல எத்தனையோ காலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இத ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். அந்த செடி என்னது, அதை எப்படி சரியான அளவுல பயன்படுத்தணும், அதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுக்கு மூக்கிரெட்டை, புட்பாகம், புனர்நவா இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. இது நம்மளோட உடல் உறுப்புகளோட செயல்பாட புதுப்பிக்கிற தாவரம் அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு புனர்நவா அப்படின்னு பேரே வந்தது. இது தரையோட படர்ந்து வளரக்கூடிய தாவரம். இதுக்கு ஊதா நிறத்துல பூக்கள் இருக்கும். இந்த மூக்கிரட்டை நம்ம உடம்புக்கு பண்ற நல்லது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எத்தனையோ நோய்களை சரி பண்றதுக்கு இந்த புனர்நவா அற்புதமா பயன்படுது. வாதம், பித்தம், கபம் இதை பேலன்ஸ் பண்ற சக்தி இந்த புனர்நவா செடிக்கு இருக்குது. இந்த இலைய பயன்படுத்தி எவ்வளவு பயங்கரமான யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை ஈஸியா சரி பண்ணலாம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வெள்ளை மூக்கிரட்டை செடி ஒரு திவ்ய ஔஷதமாவே வேலை பண்ணுது. இப்போ இந்த இலைய எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மூக்கிரட்டை செடி இலை இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கீரையா தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த இலைய கஷாயமா பண்ணி குடிக்கலாம். இது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதோட டயபெட்டிக்ஸையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அதோட சூடான தண்ணியில இந்த இலைய போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணிய வச்சு கொப்பளிச்சீங்கன்னா தொண்டையில ஏற்படுற வலி, கரகரப்பு முழுவதுமா குறையும். அதே மாதிரி ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். இந்த மூக்கிரட்டை இலைய எடுத்து பேஸ்டா பண்ணி உங்களுக்கு ஸ்கின்ல எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்க. நம்ம ஸ்கின் க்ளோவா இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்களோ இல்ல பால் கொடுக்கிற தாய்மார்களோ இந்த இலைய எடுக்காம எடுக்கிறதா நல்லது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற இந்த மூக்கிரட்டை இலையால எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? முக்கியமா கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு இந்த இலை ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.